அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தலைப்பு சூழலும் நாமும். இன்னைக்கு சூழல் தான் வந்து ஒரு மனிதரை மாத்துது அப்படின்னு சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த கோடை காலம் அப்படின்னாலே நம்ம ஒரு வெயிலின் தாக்கத்தை எதிர்நோக்கி இருப்போம். ஆனா இப்ப அப்படியே பருவநிலை மாற்றம் காரணமாக சில்லென்ற மழைக்காற்று தான் வீசிக்கொண்டிருக்கிறது. ஸோ அந்த குளிருக்கு ஏத்த மாதிரி ஒரு சூழலுக்கு சார்ந்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஒரு சூழலையுமே எடுத்துக்கிட்டோம்னா எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம மனிதர்கள் இல்லாம பறவைகள் வந்து கூட வாழ்ந்துரும். ஆனா பறவைகள் இல்லாம மனிதர்களால வாழ முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு பூச்சியுமே நம்மளுக்கு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த சூழலை மாத்தக்கூடிய சக்தி வந்து அந்த பறவைகளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பறவைகள் வந்து முக்கியமான காரணம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களோட உயிர் வாழக்கூடிய ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் வைக்கணும். வெயிலுக்கு வேப்ப மரம் வைக்கணும். அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு பருவநிலைய பார்த்தே இப்ப வந்து மழை வந்துரும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அ நம்ம குருவி சேர்க்கிற மாரி சேர்த்தேன். ஆடு நனையுதுன்னு ஓநாய் அழுதுச்சாம் அப்படிங்கிற மாரி பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அந்த செயலோட சூழல வெளிப்படுத்துறதுக்கான ஒரு காரணி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் தாய பழிச்சாலும் தண்ணிய பழிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை குடுக்குற மாதிரி ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன எறும்புலேருந்து ஒரு பெரிய மாடு வரைக்கும் நம்ம ஒரு சூழல வந்து நம்மளுக்கு கத்துக் குடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய பெரிய விஷயங்கள கத்துக்கணும்னு இருக்கிற ஆர்வம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறதே இல்ல. இந்த மாதிரி நம்ம அதுக்கு ஒரு சின்ன உதாரணமா ஒரு கதை பார்த்தோம் அப்படின்னா, எதிரிகள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னன் வந்து குதிரையில பயணம் செஞ்சுட்டு போறாங்க. அப்ப அந்த வழியில வந்து ஒரு ஒற்றன் வரான். அவன் வந்து நாம பயணிக்கக்கூடிய குதிரையில கால வந்து லாடம் வந்து சரியா அடிக்காம இருக்கிறனால, அந்த குதிரைக்கு வந்து கால்ல ஒரு ஆணி ஏறிடுது. ஸோ அதனால ஓட முடியல. கரெக்ட்டா போய் அந்த தகவல கொண்டு போய் சேர்க்க முடியல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு செயல நோக்கி போகும்போது, அந்த செயலுக்கு தகுந்த சூழல நம்ம ஏற்படுத்திட்டு போறோமா அப்படின்னு பார்க்கணும். இப்ப நான் ஒரு வேலைக்கு போறேன் அப்படின்னா, அவசரமா செல்லும்போது, என்னுடைய இருசக்கர வாகனத்தில் வந்துட்டு வண்டி வந்து சரியா இயங்குகிறதா அப்படிங்கிறத சரி செஞ்சுட்டு, அதற்கப்புறமா போகணும். அதை விடுத்துவிட்டு, நான் என்னுடைய வண்டிய எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகும்னா, இடையில் வந்து எனக்கு வேலை நிறுத்தம் ஏற்படும். இதெல்லாம் வந்து நம்ம சூழலுக்கு தகுந்த மாரி நம்மள நம்ம மாத்திக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கதை. ஒரு தோட்டத்துல வந்து மரங்கள நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் யோசிக்கிறார். அவரு 2 பேர நியமிச்சு, நம் குழி வெட்ட சொல்லி குடுக்குறாங்க. அதுக்கு முதல் மனிதர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழிய வெட்டுறாரு. என்ன பண்றாருன்னா, அவருடைய வேகம், அந்த திறன் அது எல்லாமே வந்து அந்த குழி வெட்டுறதிலேயே கவனம் செலுத்துறார். 2வது மனிதர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழி வெட்டி முடித்ததற்கு அப்புறம் சற்று நேரம் ஓய்வெடுத்து விட்டு, அவர் வந்து அந்த குழி வெட்டுவதற்கான ஆயுதத்தை கூர்மை தீட்டிக் கொண்டிருக்கிறார். அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு நேரத்தில் அவர்களுக்கான ஊக்கமும் அதிகமாகி அந்த திறன் அப்படிங்கிறது கிடைக்குது. அப்ப அவர் குழி வெட்டுவது வந்து அதிகமாகுது. இப்ப இந்த 2 நபர்களுக்கான வேறுபாடுகள் அப்படின்னு பார்த்தேன்னா, அவங்களோட வேலை செய்யக்கூடிய திறன் எப்படி இருக்கு? அவங்களோட உழைப்பு எந்த மாதிரி இருக்கு? அப்படிங்கிறத இது நம்ம பார்க்கலாம். இந்த சூழல் அப்படிங்கிறத நம்ம இந்த விஷயத்துலேருந்து நம்ம கத்துக்கலாம். நம்ம ஒரு வேலை செய்றோம் அப்படின்னா, அந்த வேலை செய்யற தன்மை அறிஞ்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா, அந்த வேலையில வந்து நம்மளோட அறிவுத்திறனும், உழைப்பும் இருக்கும்போது, வேலை ஒரு வெற்றிகரமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த காலத்துல ஆதிகால மனிதர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகமா பேச மாட்டாங்க. அவங்க ரொம்ப குறைவா தான் பேசுவாங்க. ஆனா, ரொம்ப கவனிப்பாங்க. இந்த ஒரு காட்டுல வந்து பறவைகள் வந்து சலசலப்பை ஏற்படுத்து அப்படின்னா, அந்த காட்டுல என்ன நிகழப் போகுது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சு வச்சுப்பாங்க. அதே மாரி மீனவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு காற்றோட திசை அடிக்கிறத வேகத்த வச்சே, அந்த கடல் பயணம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிருவாங்க. ஒரு மேக கூட்டம் நகர்வை வச்சு இந்த மழை வருமா வராதா அப்படிங்கிறத விவசாயி தெளிவா அறிஞ்சுக்குவாங்க. இந்த மாரி நம்ம அறிவ வச்சு ஒரு அறிவ வச்சு நம்ம சூழல அறிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, அதற்கு ஒரு சூழல் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு காரணம்னு சொல்லலாம். நம்ம யோகா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, மூச்ச வந்து நம்ம கவனிக்கிறோம்.
ஸோ அந்த மூச்ச கவனிக்கும்போது என்ன ஆகும்னா, மனம் வந்து அதுல ஒன்றி அதை வந்து அறியத் தொடங்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற பதற்றம், மன அழுத்தம் இதெல்லாம் போகுது. அப்ப நம்ம நிறைய விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை அழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை அழுகுறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம நெறைய விஷயங்கள சொல்லலாம். ஒண்ணு ஏதாவது கடிச்சிருக்கும். இல்லன்னா அந்த குழந்தைக்கு பசியா இருக்கும். இல்ல அப்படின்னா, அந்த குழந்தை வந்து தூக்கமின்மையால அவதிப்பட்டிருக்கும். இந்த மாரி நெறைய காரணங்கள் சொல்றாங்க. இத வந்து மருத்துவர்கள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நோயோட தன்மைய வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த தொழில்ல இருக்கும்போதே அவங்க இந்த இந்த நோயாளிக்கு இந்த குறைபாடுனால இந்த நோய் அப்படிங்கிறத எளிதா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பருவநிலை மாற்றத்தினால இந்த நோய்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணியாவும் வச்சு அவங்க கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி ஒரு வியாபாரம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மனிதர். அவரு வந்து அந்த தொழில்ல இருக்கிற ஒரு யுக்திகள வந்து கையாளணும். ஸோ அந்த வாடிக்கையாளர்கள வந்து கவரக்கூடிய திறன் அவங்களுக்கு இருக்கணும். அதே சமயம் வாடிக்கையாளர்களுக்கு தேவையான விஷயங்கள நம்ம தர்றோமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதுக்கு நம்ம ஒரு உதாரணமா ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தையே சொல்லலாம். இப்ப அந்த காலத்துலலாம் நம்ம வேட்டி அணிஞ்சுட்டு இருந்தோம். இப்போ நம்ம வேட்டி அணியக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப கஷ்டப்பட்டு அணிவாங்க. அதுக்கு சுலபமா அவங்க வந்து அந்த ஒட்டிக்கோ, கட்டிக்கோ ஆகட்டும், செல்ஃபோன் வைக்கிற மாதிரி ஒரு வேட்டி இதெல்லாம் வந்து அவங்க தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ஒரு மனிதர்களை கவரக்கூடிய ஒரு யுக்தி அப்படின்னு சொல்லலாம். இந்த அறிதல் அப்படிங்கிறது, இப்ப நம்ம நெறைய விஷயங்கள அறிந்துக்கிறோம் அப்படின்னா, தொழில்நுட்பம் சார்ந்து தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம, இந்த தொலைபேசிய தான் நம்ம அதிகமா உபயோகித்துட்டு இருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்கள்ட்ட கூட சிறுவர்கள் கிட்ட ஏன் நம்ம கிட்ட கேட்டா கூட நம்மளுக்கு நெறைய விஷயங்கள் தெரியாது. ஒரு பறவை பத்தி கேட்டு, அந்த பறவை எத்தன நாள் உயிர் வாழும் அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு தெரியாது. அந்த அதோட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 24 மணி நேரம் வந்து இந்த தொலைபேசியிலேயே மூழ்கி கிடக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்சு நம்ம எல்லாருமே கதிரவன பார்ப்போம். கதிரவன பார்க்கும்போது, கதிரவனோட அழக நம்ம ரசிக்கிறோம். அது தினம் தினம் விதவிதமா இருக்கும். ஒரு நாள் ஆரஞ்சு நிறத்துல இருக்கும். ஒரு நாள் செவ்வானம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிகப்பு நிறத்துல இருக்கும். ஒரு நாள் அப்படியே ஒரு ஒரு ப்ளூ கலர் ஒரு நீல கலர்ல இருக்கும். நீல வண்ணத்துல இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிறத்துல இருக்கும். இந்த அழகெல்லாம் நம்ம ரசிக்கிறோமா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. அதே மாரி அந்த இரவுல நம்ம படுத்து தூங்கும்போது, ஒரு நாள் அந்த நட்சத்திரங்கள் வரக்கூடியதாகட்டும், மழை இருக்கும்போது அந்த நட்சத்திரங்கள் வந்து தெரியாம இருக்கிறது. அந்த அழகெல்லாம் நம்ம ரசிக்கிறோமா? இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம கத்துக் குடுக்கணும். நம்மளோட உடல வந்து நம்ம அறிஞ்சுக்கிறோமா? ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம மனச அறிஞ்சு, நம்ம உடல அறியும்போது, நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் கூட நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியும். இது வந்து நம்மகிட்ட இருக்கிற விஷயங்கள மட்டும் நம்ம அறிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பொருட்களிலுமிருந்தே நம்ம நெறைய விஷயங்கள கத்துக்கலாம். ஒண்ணும் இல்ல ஒரு மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்மளோட நம்மளுக்கு ஒரு விதைய போட்டோம் அப்படின்னா, அது மரமாகும் இல்லையா? அது வர்றதுக்கு எவ்வளவு ஒரு தடைகள தாண்டி அது முயற்சி செஞ்சு வருது. அப்ப அந்த மரங்கள்ட்ட இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த எதிர்ப்பு வந்தாலும் நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கிறத அந்த மரம் நம்மளுக்கு போதிக்கிற விஷயமா இருக்கு. அதே மாரி கடல் அப்படிங்கிறதுல கடல் எவ்வளவு பெரிதா விரிந்து வியாபித்து இருக்கு இல்லையா? அது வந்து நானே பெரியவன் அப்படிங்கிற ஒரு அகந்தை வந்து அந்த கடல் கிட்ட கிடையாது. அந்த விஷயத்த நம்ம கடல் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். அதுக்கப்புறம் பறவை பார்த்தீங்கன்னா, அது எ அது எவ்ளோ பெரிய உயரத்துக்கு போகணும்னாலும், அந்த ரெக்கைகள வச்சுட்டு அதனால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அது பறந்துட்டே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த விஷயத்த ஒரு சின்ன பறவைகிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். நாய் அதுகிட்ட அன்பை குடுத்தோம் நம்மளுக்கு ஒரு நன்றி விசுவாசத்தோட நம்மள சுத்தி வந்துட்டே இருக்கும். எறும்பு, தேனீ அது நம்மளுக்கு தெரியும். அந்த 2 உயிரினத்திட்ட இருந்தே நம்ம ஒரு சுறுசுறுப்பா கத்துக்க முடியும். ஒரு மூங்கில் குச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது ரொம்ப வேகமா வளர்ந்து அழகான கிளை பரப்பி போயிட்டே இருக்கும். ஆனா, அது கடைசியில என்ன ஆகும்னா, அந்த சிவப்பு நிற பூக்கள வந்து பூத்து கொடுக்கும். அதே மாதிரி அந்த ஒரு தீக்கொன்றை அதாவது நம்மளோட வாழ்க்கையில வந்து நிறைய வண்ணங்கள அந்த பூக்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மனதுல வந்து ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த தீக்கொன்றை அப்படிங்கிற ஒரு மரம் பார்த்தீங்கன்னா, அது அது போகும். அது மத்த மரம் வளர்றத பார்த்து பொறாமைப்படாது. ஸ் நேரா வளர்ந்துட்டே தான் போயிட்டுருக்கும். இது 2ல நம்ம என்ன ஒப்பீடு பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்கள பார்த்து நம்ம பொறாமைப்படக்கூடாது. நம்மள தாழ்த்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது வரக்கூடாது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஒரு பறவை கூட்டம் எடுத்துட்டீங்க அப்படின்னா,
அந்த ஒரு பறவை பறக்கும்போது அத சுத்தி கூட்டமா எல்லா பறவையும் பறக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஒற்றுமை அப்படிங்கிற விஷயத்த நம்ம அந்த பறவைகிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். வானம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அது வானம் வந்து ஒரு புயல் வந்தாலும் சரி, இடி வந்தாலும் சரி, மின்னல் வந்தாலும் சரி, அது எதையுமே பொருட்படுத்தாம, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறதுக்கான அடையாளமா, இறுதியா பார்த்தீங்கன்னா, அந்த வானம் வந்து ஒரு நீல நிறத்தை மட்டுமே நம்மளுக்கு காட்டிக் கொடுக்கும். நட்சத்திரம் வந்து என்னைக்குமே அதோட இயல்ப தொலைக்காம அந்த வெளிச்சம் அப்படிங்கிறத அந்த நட்சத்திரத்தம் கொடுக்கும். காத்து இல்லாம நம்ம வந்து உயிர் வாழவே முடியாது. ஸோ நம்ம ஒவ்வொரு சூழலையும் அறிஞ்சு நம்ம வாழ்க்கைய நடத்தணும் அப்படிங்கிறத காற்று நம்மளுக்கு சொல்லித் தரும். அதே மாரி நம்ம ஒரு கதை படிச்சிருப்போம். ம் புலி வந்து ஓடும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பசிக்காக ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு. மான் வந்து எதற்காக ஓடும்னா, அது உயிர காப்பாத்திக்கிறதுக்காக ஓடும். ஸோ இந்த 2 விலங்குகள்லேருந்து என்ன நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா, எந்த ஆபத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறன் வந்து மாடுகிட்ட இருக்கு அப்படிங்கிறதையும், ஒரு பசி அப்படிங்கிற உணர்வுனால நம்ம எதையும் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த புலிகிட்டயும் நம்ம கத்துக்கலாம். ஒரு தோட்டம் அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு நம்பிக்கைய குடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த விதைகள் முளைத்து வரக்கூடிய ஒரு சூழல பார்க்கும்போது, நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையும், பொறுமையும் அவசியம் அப்படிங்கிறத அந்த தோட்டம் வந்து குடுக்கும். எனக்கு நேரம் முடிந்ததுன்னா சொல்லிருங்க. அதுக்கப்புறம் மலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலை அப்படின்னா, அந்த மலை வெள்ளம் வந்தாலும் கூட, ஒரு மலை உச்சி உயரம் அப்படிங்கிறது, அது அப்படியே நிலையா நின்னுட்டே தான் இருக்கும். ஸோ நம்மளோட வாழ்க்கையில உறுதி அப்படிங்கிறத நம்மகிட்ட எப்போதும் வச்சுக்கணும். நம்ம தினம் தினம் பூக்கள பார்க்குறோம். அந்த பூக்கள் கிட்ட இருந்து நம்ம என்ன பாடம் கத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெய்லியும் அந்த பூக்கள் ம் விரிந்து அது உதிரும்போது அதோட மணத்தை வந்து பரப்பி விட்டு தான் போகுது. அது மாரி நம்ம உண்மையான அன்பை வந்து மக்களிடம் வந்து ஒரே மாதிரி விதைத்துச் செல்ல வேண்டும். அது நம்மளுக்கு பல படிப்பினைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வானிலை. அது நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இந்த நேரத்துல வெயில் அடிக்கும் அப்படின்னு நினைப்போம். மழை வரும். மழை பெய்யும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். வெயில் அடிக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போவதை தவிர, இந்த சூழலை பற்றி நாம் எதுவும் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. ஒரு ஒரு சின்ன கதை. ஒரு பெண்மணி வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோபப்பட்டுட்டே இருப்பாங்களாம். அப்ப அவங்க வந்து ஒரு துறவி கிட்ட போய் கேட்டாங்களாம், "எனக்கு இந்த கோபத்த வந்து அ அடக்குவதற்கான வழிகள சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த துறவி வந்து ஒரு தண்ணி எடுத்து குடுத்தாராம். "இந்த தண்ணிய உங்களுக்கு கோபம் வரும்போதெல்லாம் நீங்க வாயில வச்சுட்டு ஒரு 5 நிமிடம் கழிச்சு அதுக்கப்புறமா முழுங்கணும்" அப்படின்னு சொன்னாங்களாம். அதே மாரி அந்த பெண்மணியும் 5 நிமிடம் வச்சுட்டு முழுங்குனாங்களாம். அப்ப வந்து ஒரு 5 நிமிடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பொறுமை, நிதானம், மனசுல வந்து அமைதி இதெல்லாம் கிடைக்கிறதற்கான அந்த தருணமா இருக்கு. அதுக்கப்புறமா அந்த பெண்மணிக்கு வந்து கோபம் அப்படிங்கிறது வரதே இல்லையாம். அப்ப அவங்க வந்து கேட்டாங்களாம், "நீங்க எனக்கு குடுத்த மருந்து ரொம்ப நல்லா வேலை செஞ்சது" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த துறவி சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், "நான் உங்களுக்கு குடுத்தது வெறும் துளசி தண்ணீர் தான். அந்த துளசி தண்ணீரோடைய விஷயம் அப்படிங்கிறது இல்லாம, உங்களுடைய மௌனம் அதுதான் கோபத்தை வந்து காணாமல் போக செய்தது. இந்த அந்த தருணத்துல உங்களுக்கு ஆத்திரம் வரும்போது, அந்த சூழல மாத்தக்கூடிய அமைதியினால உங்களுடைய வார்த்தைகள் வந்து ரொம்பவும் மெலிதாகிறது. அத நம்ம யோசிச்சு பேசுறோம்" அப்படின்னு சொல்லி, அந்த அமைதி அப்படிங்கிற ஒரு சூழல் எல்லாத்தையும் மாத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் நம்ம அந்த கிளி ஜோசியம்லாம் பார்த்திருப்போம் இல்லைங்களா? அந்த கிளி ஜோசியத்துல பார்த்தீங்கன்னா, அந்த கிளி வந்து கூண்டுல அடைச்சு வச்சிருப்பாங்க. அத வெளியில வந்து அந்த சீட் எடுக்க சொல்லும்போது மட்டும் வரும். ஆனா, அந்த கிளி வந்து பறக்க முடியாது அப்படிங்கிறது கிடையாது. அந்த கிளி உள்ள விடும்போது அவங்க அந்த ரெக்கைய வெட்டிடுவாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு தினம் தினம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கை வளரும். அந்த கிளி வரும்போது, நம்ம மேல பறந்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்து அந்த கிளி வந்து பறக்கவே செய்யாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நம்ம வந்து நம்மனால முடியாது அப்படின்னு நெனைச்சிரும் அந்த கிளி. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம். நம்ம எத்தன முறை முயற்சி செய்றோங்கிறது முக்கியம் இல்ல. நம்ம எத்தன முறை தோல்வி அடையோங்கிறது முக்கியம் இல்ல. இந்த கிளிகிட்ட இருந்து நம்ம ஒரு சூழல ம் நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறத நம்ம கத்துக்கலாம். ஒரு வாழ்த்து அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு உத்வேகத்த குடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது நடக்காது, இது செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, அந்த எதிர்மறை சிந்தனை வந்து நம்மளுக்கு எதிர்மறையான செயல்களை மட்டுமே தான் தோற்றுவிக்கும். இதை தவிர்த்துவிட்டு நம்மால் முடியும் அப்படின்னு எண்ணும்போது, அந்த செயல் வெற்றிகரமானதாக இருக்கும். 2 குடில்ல வந்து
ஒரு விதைகள வந்து சரியான அளவுல போட்டு, அதை சரியா பராமரிக்கணும்னு சொல்லிட்டு 2 பேர்ட்ட குடுத்தாங்களாம். அதுல ஒரு மனிதர் வந்து அந்த விதைகளுக்கெல்லாம் போட்டுட்டு, தண்ணி ஊற்றிட்டு, சரியா பராமரிச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த விதைகள்ட்ட பேசினாராம். "நீ நல்லா வந்துருவேன்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நேர்மறையான எண்ணத்தோட அந்த விதைய விதைச்சுட்டு, அதுகிட்ட ஒரு வார்த்தை இரவு படுக்கும்போது சொல்லிட்டு படுப்பாராம். இனியொருத்தர் வந்து, "நான் போட்டுட்டேன். எல்லாம் அவன் செயல். நீ முளைக்கிறது முளைக்காததும் உன் விதி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாராம். கடைசியில பார்த்தீங்கன்னா, அந்த 2 குடில்லையும் நேர்மறையா இருந்த விதைகள் வந்து எல்லாமே கம்பீரமா வளர்ந்துச்சாம். எதிர்மறையா பேசப்பட்ட விதைகள் வந்து முளைத்தாலும் கூட இறுதியாக அது மடிந்து போன மாதிரி இருந்துச்சாம். இந்த விதைகள் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம மனிதர்களோட நிலைய பத்தி நம்ம சொல்லவே வேண்டியதில்ல. நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வாழ்த்துமே ஒரு மனிதருக்கு வந்து ஊக்கம் தரக்கூடியதா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இந்த வாழ்க்கையில சூழல் அப்படிங்கிறது நெறைய இடத்துல நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். நம்ம காலையில எந்திரிச்சதுலேருந்து இரவு தூங்கும்போது வரைக்கும், நம்ம கடந்து வந்த விஷயங்கள்ல ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு எல்லாருக்குமே நடந்திருக்கிற விஷயங்கள, அதாவது நான் முதல் மதிப்பெண் பெற்றதாகட்டும், ஒரு து தே ஒரு தோல் தோல்வி அப்படிங்கிறத அடையறதாகட்டும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நேர்மறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் மதிப்பெண் பெற்றது. எதிர்மறையான சூழல் அப்படிங்கிறது தோல்வி. அது மட்டும் இல்லாம, நம்ம ஒரு அம் ஒரு முதலா ஒரு வேலையில வந்து சேரும்போதோ, அல்லது திருமணம் செய்து கொள்ளும்போதோ, ஒரு புது வீடு வாங்கும்போதோ, குழந்தையை வந்து கையில் எடுத்து கொஞ்சும்போதோ, இந்த அனுபவங்கள்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு மெய்சிலிர்க்க வைக்கக்கூடிய அனுபவங்களா இருக்கும். இதே வந்துட்டு நம்மளுக்கு திடீரென்று ஒரு நோய் தாக்கும்போதோ, ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும்போதோ, நமது நெருங்கிய உறவினரின் இழப்பு ஏற்படும்போதோ, இந்த மாதிரி சூழல்கள் நம்மளுக்கு எதிர்மறையான சூழல்களாகவும் இருக்கும். இந்த நேர்மறை சூழலும், எதிர்மறை சூழலும் கலந்து பட்டதுதான் வாழ்க்கை. இதிலிருந்து நாம் எந்த சூழலை எந்த விதமாக மாற்றிக்கொள்வோம் என்பது நமது கையில் தான் இருக்கிறது. சூழலை எதிர்கொள்வோம், சூழலை மாற்றுவோம். வாய்ப்பிற்கு நன்றி.